நான் நம்பினால். நம்பிக்கை அது உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை முயற்சி செஞ்சாலும் தோத்துக்கிட்டே இருந்தா ரொம்ப சோர்வா இருக்கும் இல்லையா? மத்தவங்க உதவி செஞ்சும் எதுவும் மாறலன்னா நம்ம நம்பிக்கை மொத்தமா போயிடுது. உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்விதானா? எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்களா? வேதாகமத்துல ஒரு அப்பா இதே மாதிரி ஒரு விரக்தியான நிலைமையில இருந்தார். அவரோட ஒரே பையன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப மோசமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். மகன் கஷ்டப்படுறத பார்த்து அந்த அப்பாவால எதுவும் செய்ய முடியல. இயேசுவோட சீஷர்கள் கிட்டயும் போனாரு. ஆனா அவங்களாலயும் ஒன்னும் பண்ண முடியல. கடைசியா விரக்தியோட உச்சத்துல ஒரு சந்தேகத்தோட இயேசு கிட்ட வந்தாரு. கண்ணீரோட இயேசு கிட்ட போய் உதவி கேட்டார் அந்த அப்பா. அவர் சொன்னாரு, உங்களால ஏதாவது செய்ய முடியுமானா எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆனா இயேசுவோட பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அந்த கேள்வியே திருப்பி கேட்டாரு. இயேசு சொன்னாரு, கேள்வி என்னால முடியுமாங்கிறது இல்ல. உண்மையான கேள்வி, உன்னால நம்ப முடியுமா? ஏன்னா நம்புற ஒருத்தருக்கு எல்லாமே சாத்தியம். இத கேட்ட உடனே அந்த அப்பாவோட மனசு மாறிடுச்சு. கண்ணீரோட கதறினாரு. நான் நம்புறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி பண்ணுங்க. கவனிச்சீங்களா? போதகர்னு சொன்னவரு இப்போ ஆண்டவர்னு சொல்றாரு. இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். அந்த நம்பிக்கை வந்த நொடியில இயேசு கட்டளையிட்டார். அந்த தீய ஆவி நீங்கிடுச்சு. அந்த பையன் செத்தவ மாதிரி கீழே கிடந்தான். அப்போ இயேசு அவன் கைய பிடிச்சாரு. அவன தூக்கி நிறுத்தினார். அவ்வளவுதான், அவன் முழுமையா குணமாயிட்டான். பாத்தீங்களா? ஆரம்பத்துல இருந்த சந்தேகம் கடைசியில முழு நம்பிக்கையா மாறிடுச்சு. இயேசுவ தெய்வம்னு நம்புறதுல தான் உண்மையான விடுதலை இருக்கு. அதே நம்பிக்கை, அதே சக்தி உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நம்புனா. நம்மை பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார்.